இண்டிகோ விமான சேவை பாதிப்பின் எதிரொலியாக இரண்டாவது நாளாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட் கட்டணம். சென்னையிலிருந்து கோவைக்கு வழக்கமாக 5,400 கட்டணமாக இருக்கும் நிலையில் தற்போது 57,700 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரு செல்வதற்கு 6,000 ரூபாயாக இருந்த விமான டிக்கெட் கட்டணம் தற்போது 18,200 ஆக உயர்ந்திருக்கிறது. திருச்சிக்கு 4,600 ரூபாயாக இருந்த விமான டிக்கெட் கட்டணம் 26,700 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இண்டிகோ விமான சேவை பாதிப்பின் எதிரொலியாக இரண்டாவது நாளாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட் கட்டணம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை மற்றும் இந்தியா முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸின் தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த 4 நாட்களாக விமான போக்குவரத்தை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வரை பெரும் பாதிப்பு இருந்தது. இன்று சென்னையிலிருந்து ஓரளவுக்கு விமான போக்குவரத்து தொடங்குகிறது. இன்று சென்னையிலிருந்து 98 விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் 48 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸின் பாதிப்பின் காரணமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ்ஜெட் போன்ற விமானங்கள் தங்கள் விமானங்களை சென்னையிலிருந்து இந்த நிலையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வழக்கமாக செல்லக்கூடிய கட்டணம் 5,400 ரூபாயிலிருந்து தற்போது கோயம்புத்தூர் செல்லக்கூடிய கட்டணம் 57,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் பெங்களூருக்கு 6,000 ரூபாயில் இருந்த கட்டணம் 18,200 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. திருச்சிக்கு 4,600 ரூபாய் இருந்த கட்டணம் 26,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. மும்பைக்கு செல்லக்கூடிய கட்டணம் 6,400 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. விமான டிக்கெட்டுகள் அதிகமாக உயர்ந்து இருப்பதால் இந்த பயணங்களை செய்வதற்கு என்ன செய்வதற்கு தெரியாமல் பயணிகள் பரிதவிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் இண்டிகோ ஏர்லைன்ஸில் புதிய அட்டவணையின்படி விமானி மற்றும் பணியாளர்களுக்கான அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இன்று மாலை பிறகு இரவுக்குள் அந்த நிலைமை சீரடைந்த பிறகு வழக்கமான விமான சேவைகள் தொடங்கும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.